வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கடிதங்களை கொடுத்து வருகிறார்கள். அதிமுகவில் மீண்டும் முக்கிய தலைவர்களை இணைத்து கொள்ளுங்கள் என்று ஓபிஎஸ் அவர்களை பற்றியும் சசிகலா அவர்கள் பற்றியும் டிடிவி தினகரனை பற்றியும் கடிதங்கள் மூலமாக அதிமுகவின் நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள். இவர்களது ஆதரவுகள் இல்லை என்றால் திமுகவை வீழ்த்துவது சாத்தியம் கிடையாது. 500 ஓட்டுகளில் ஒரு தொகுதியில் அதிமுக தோல்வியடைந்தாலும் அது தோல்விதான் என்பதையும் நிர்வாகிகள் கூறியுள்ளனர். அதிமுகவின் முக்கிய தலைவர்களை மீண்டும் அதிமுகவிலேயே இணைத்து விடுங்கள் என்று நிர்வாகிகள் தலைமைக்கு கடிதங்கள் அனுப்பியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பலமுறை ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் கட்சியில் இணைக்க முடியாது என்று எடப்பாடி அவர்கள் தெரிவித்து வந்த நிலையில் தொண்டர்களது விருப்பம் போல் எடப்பாடி செயல்படாமல் அவரது விருப்பத்திற்கேற்ப எடப்பாடி செயல்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் அரசியல் வட்டாரத்தில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் கடந்த தேர்தல்களில் எடப்பாடி தலைமை பொறுப்பை ஏற்றதிலிருந்து தொடர் தோல்விகளை மட்டும்தான் பார்த்து வருகிறார். அவர் வெற்றியடைந்திருந்தாவது அவரது பேச்சை நிர்வாகிகளும் தொண்டர்களும் கேட்டிருப்பார்கள். தொடர் தோல்வியின் காரணமாக எடப்பாடி பழனிசாமியின் திட்டமிடுதல் சரியில்லாததன் காரணமாகத்தான் தற்பொழுது அதிமுகவில் மீண்டும் முக்கிய தலைவர்களை இணைத்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் கூறுகிறோம் என்ற குற்றச்சாட்டுகளையும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் முன்வைக்கப்படுவது சரி. தொண்டர்கள் கூறுவது என்ன? தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் எடப்பாடியாலோ அல்லது சி.வி. சண்முகத்தினாலோ ஆதரவுகளை பெற முடியுமா? தென் மாவட்டங்கள் குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் எடப்பாடிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை அதிகமாக முன்வைத்துள்ளனர். இப்பேற்பட்ட ஒரு சூழலில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலை சந்திக்கப் போகிறார். இது அதிமுகவிற்கு பலமா பாதகமா என்று பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு பாதகமாகத்தான் இருக்கிறது. நல்ல ஒரு தலைமைக்கு பண்பே கட்சியை வெற்றியடைவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள்தான் தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டும். ஆனால் அதிமுக தோல்வியடைந்தாலும் பரவாயில்லை, இவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க முடியாது என்று கூறுபவர்களை எப்படி அதிமுகவின் தலைமை பொறுப்பில் வைக்க முடியும் என்ற குற்றச்சாட்டுகளை நிர்வாகிகள் எடப்பாடி மீது வைப்பது சரியா என்பதை கமெண்ட்